श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्ग्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। अस्त्रग्रामाग्रेसरं नाथवीक्षा सीदुक्षीभोद्वेलनृत्ताभिरामं चक्रं दैत्यच्छेदकल्माश्रिताङ्गं भ्राम्यज्वालामालभारी प्रपद्ये। अस्त्रग्राम अग्रेसरं नाथवीक्षा सीदुक्षिभोद्वेल नृत्ताभिरामं चक्रं दैत्यच्छेदकल्माश्रिताङ्गं भ्राम्यज्वालामालभारी प्रपद्ये। பெரிய பெருமாளின் கடைக்கண் பார்வை இதில் சக்கரத்தாழ்வானை துதிக்கிறார் 56வது ஸ்லோகத்தில். கீழே பொதுவிலே பஞ்சாயுதங்களை துதித்தார். இதில் பிரதானரான ஹேத்திராஜன் என்னப்பட்ட திருவாழியாழ்வானை, சக்கரத்தாழ்வாரை, சுதர்சன ஆழ்வாரை துதிக்கிறார். பெரிய பெருமாளின் கடைக்கண் பார்வை என்ற அமிர்தத்தை பருகின்றே இருப்பாராம் சக்கரத்தாழ்வார். அப்படி பருகின்றே உள்ளதால் மதம் கொண்டபடி உள்ளார். அதனால் he is intoxicated with பெருமாளுடைய கடைக்கண் பார்வை. அந்த மயக்கம் காரணமாக நர்த்தனம் செய்தபடி உள்ளார் அவர். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், எக்ஸ்டட்டிக், அவ்வளோ ஜாய். பெருமாள் நம்மளை கட்டாட்சிண்டே இருக்கார். அசுரர்களை எப்போதும் அழித்தபடி உள்ளதால் இரத்தக்கரை கொண்ட திருமேனி உடையவனாக உள்ளான் சக்கரத்தாழ்வார். கொழுந்துவிட்டு எரியும் ஜுவாலைகளால் சூழப்பட்டுள்ளார் சக்கரத்தாழ்வார். எம்பெருமானின் ஆயுதங்களில் தலைமை பொறுப்பை பெற்றுள்ளார் சக்கரத்தாழ்வார். இப்படிப்பட்ட சுதர்சன ஆழ்வானை, சக்கரத்தாழ்வானை, திருவாழியாழ்வானை, ஹேத்திராஜன் என்று அழைக்கப்படுபவனை அடியேன் சரணம் புகுகிறேன் என்கிறார் சுவாமி. அஸ்திரகிராமாக்ரேசரணம் நாதவீக்ஷா சீதுக்ஷீபோத்வேல நிருத்தாபிராமம் சக்கரம் தைத்யச்சேத கல்மாஷிதாங்கம் பிராம்யஜ்வாலாமாலபாரி பிரபத்யே. அதாவது பகவானது பஞ்சாயுதங்களில் தலை சிறந்தவர் சக்கரத்தாழ்வார். பகவான் சக்கரத்தை ஏவி சத்துருக்களை அழிப்பாயாக என்று கடைக்கண் நோக்கிலே ஆணையிடுகிறார். சொல்ல கூட கிடையாது, அப்படி ஒரு பார்வை பார்ப்பார், உடனே கிளம்பிடுவார். ஸ்ரீ ரங்கநாதனது கடைக்கண் பார்வையாகிய மதுவை உண்டு மதம் கொண்டவர் அவர். அளவற்ற நர்த்தனத்தினாலே அழகுற்றவராய் விளங்குகிறார் சுதர்சனர். மேலும் அசுரர்கள் தலையை அறுப்பதினாலே இரத்தக்கரை படிந்த மேனியராய் உள்ளார் சுதர்சனர். சுழல்கின்ற ஜுவாலைகளின் சமூகங்களை, சுழல்கின்ற ஜுவாலைகளின் கூட்டங்களை உடையவராய் இருப்பவர் சுதர்சன ஆழ்வார். அஸ்திரங்களுக்குள்ளே தலைவராய் உள்ள அந்த திருவாழி ஆழ்வானை சரணம் புகுகிறேன் என்கிறார் சுவாமி. ஸ்ரீவத் சங்காச்சார அனுபவம் ஆச்சரியமான அனுபவம். அதாவது நாதவீக்ஷா ஷீது க்ஷீப உத்வேல நிருத்த அபிராமம். நாத எல்லாருக்கும் தலைவனான ஸ்ரீ ரங்கநாதனுடைய வீக்ஷா விசிஷ்டமான பார்வை, வைலட்சண்யமான கடாட்சம். அதில் ஷீது மயக்கத்தை உண்டு பண்ணும் திரவத்தை பருகியதான். அதனால் க்ஷீப நிலை தடுமாறி, உத்வேல எல்லை மீறின,
அபிராமம் அழகியது. அந்த ஆச்சரியமான பார்வையாகிய மயக்கத்தை உண்டு பண்ணும் திரவத்தை பருகியதால் நிலை தடுமாறியதாகிய எல்லை மீறின அழகை உடையது சக்கரத்தாழ்வாருடன். தைத்திய அசுரர்களை சேத துண்டிப்பதால் கல்மாஷித அங்கம் கரைபடிந்த திருமேனியை உடையது. பிராமியத் சுழன்று வருகிற ஜுவாலா தீப்பிழம்புகள், அதாவது நெருப்பு நாக்குகள், தீப்பிழம்புகளாகிய மாலபாரி பூமாலைகளை கூடியது சக்கரத்தாழ்வார். அந்த மாலை அந்த தீயோட நாக்கு மாலை பூமாலை மாதிரி இருக்கான். அஸ்திரகிராமா போர்க்கருவிகளின் கூட்டத்திற்கு அக்ரேசரம் முன் செல்பவர் இந்த திருவாழியாழ்வான் சக்கரத்தாழ்வார். சக்கரம் பிரபத்யே, அந்த சக்கரத்தாழ்வாரை சரணமடைகிறேன் என்கிறார். எம்பெருமான் திருவாக்கில் சொல்லாமலேயே அவரது கட்டாட்சத்தால் அவருடைய திருவுள்ளம் அறிந்து அவர் என்ன நினைக்கிறார்னு அறிந்து அதன்படி செயல்படுபவர் சக்கரத்தாழ்வார். ஹேதிராஜன் எனப்பட்ட திருவாழியாழ்வான். இதனால் பரமாத்மா தன்னிடம் கொண்டுள்ள பிரீத்தியை எண்ணி எண்ணி இவர் பூரித்து புலகாங்கிதம் அடைந்து இவர் நடனமாடுவதை போன்றிருக்கிறதாம். மதம் கொடுக்கும் திரவங்களை குடித்தவர்களுக்கு தன்னை மறந்து நர்த்தனமாடுவார்கள். அதுபோல இது அந்த நிலை நேரிடும் என்று தியூத சாஸ்திரங்களில் காட்டியதை இங்கு திருவுள்ளப்பட்டு இப்படி அருளுகிறார் சுவாமி. நூபுர கங்கையை வர்ணிக்கும் போது சுந்தரபாகுஸ்தவத்தில் 3வது ஸ்லோகத்தில் சிலம்பாறு என்னும் நூபுர கங்கை அதை வர்ணிக்கும் போது சுந்தரபாகுஸ்தவத்தில் क्वचित् द्वरित गामिनी क्वचन मंद मंदालसा क्वचित् स्खलित विह्वला क्वचन बे नीलासारवा क्वचन पे नीलासारवा पदन्त्यपि किल क्वचित् व्रजति नूपुराह्वा नदी सुसुंदर भुजाह्वयं मधुनिपीय मत्ता यथा. சிலம்பாறு மதம் பிடித்த பெண்ணை போல ஓரிடத்தில் வேகமாக ஓடும். சிலம்பாறுன்னு அந்த நதி. சிலம்பாறு வெவ்வேறு நடைகளில் வேறு மாதிரி போகுமா. மதம் பிடித்த மாது எப்படி நடப்பாளோ அந்த பெருமாளாகிய மதுவை பருகியதால் அவளுடைய நடை வேகமாக ஒரு இடத்துல ஓடும், இன்னொரு இடத்தில் தளர்ந்து அயர்ந்து போனால் போல செல்லும், சில இடத்தில் தடையுண்டு சுழற்சி உடையதாய் காணப்படும், இன்னொரு இடத்தில் நொங்கும் நுரையுமாய் பேரிரைச்சலுடன் ஓடும், மற்றொரு இடத்தில் அருவியாய் கொட்டும். இதை நோக்கும்போது இந்த நூபுர கங்கை சுந்தரத்தோளுடையானின் தேனிலும் இனிய அனுபவம் தொடர்பு ஏற்பட்டதால் தான் இப்படி மயக்கமுற்று தடுமாறி நடக்கிறாளோ என்பது போல அனுபவிக்கிறார் கூறத்தாழ்வான். அதை இங்கு அனுசந்திக்கணும்னு ஸ்ரீவத்சங்காச்சார் அனுபவிக்கிறார். நாத்த வீக்ஷா சிந்து க்ஷீபோத்வேல அப்படின்னு சிலர் பாடம் கொள்வர். நாத வீக்ஷா சிந்து ஸ்ரீஷீது க்ஷீபோத்வேல பதிலாக சிந்து என்று சிலர் பாடம் கொள்வர். அடிக்கடி எம்பெருமான் அசுர ராட்சசர்களுடன் திருவாழி ஆழ்வானை கொண்டு போரிட்டு வருவதால் அந்த ஏற்பட்ட இரத்தக்கரையை அலம்புறதுக்கு கூட நேரம் இல்லையா அவருக்கு. அதனால தான் கல்மாஷி தாங்கம். அதில் அந்த கல்மாஷி தாங்கம்னா அந்த கரை படிந்த திருமேனியை உடையவர் சக்கரத்தாழ்வார். ஜுவாலமாலா பிபர்த்தி, அந்த ஜுவாலமாலா பிபர்த்தி அதாவது பிழம்பாகிய பூமாலைகளுடன் கூடியது. ஜுவாலமாலாகா பிபர்த்திகி என்று விக்கிரகம் இந்த இடத்துல. ஸோ ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கும் சக்கரத்தாழ்வாரை நாமும் சரணடைந்து ஆச்சாரியன் திருவடிகளே என்று சொல்லி கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.